இந்த வாழ்க்கை, இந்த போராட்டம் நமக்கு எதனால ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளாவது சிந்திச்சோமானா நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நம்ம உழைக்கிறோம் கடுமையா, ஆனா பணம் வரல. இந்த பணத்தை தேடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அதற்கான தகுந்த சன்மானம் கிடைக்கல. வருத்தமா தானே இருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனாதிபதி நீசமாகி இருப்பது, கெட்டுப்போய் இருப்பது, 2ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் சூழ்ந்து இருப்பது, 5ஆம் இடம் 9ஆம் இடம் பலமட்டு இருப்பது. இதுதான் சார் நம்ம வாழ்க்கையில சோதனைகளை கொண்டு மூழ்கடிக்குது. ஒரு வீட்டுக்குள்ள போறோம், ஒரு தெரிந்த உறவுகளை பார்க்க போகிறோம், அவர்களை சந்திக்க போகிறோம். அங்கே பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மரியாதை, பணம் இல்லாதவனுக்கு ஒரு மரியாதை. நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய நண்பர்கள் வந்து இந்த விஷயத்தை நம்மளோட ஷேர் பண்றாங்க இல்லையா? அவங்களோட நம்ம இதை பத்தி பேசணும் இல்லையா? நல்லது செய்யக்கூடியவர் ஒருவராக இருப்பார். அந்த வாரிசுகளுக்கு, அந்த குடும்பத்திற்கு, அத்தனை பேருக்கு இவர் ரொம்ப நல்ல விஷயங்கள் செய்கிறார். ஆனால் இன்னொருவர் எந்த விஷயத்தையும் செய்யறதே இல்லை, பந்தாவா போய் நிற்கிறார். ஆனால் அங்கே அந்த உறவுகள், சொந்தங்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து நிற்குது. அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, நீ எவ்வளவு பாசமாக இருந்தாலும், உண்மையாக இருந்தாலும், நேர்மையாக இருந்தாலும், அங்கே பணம் ஒன்றுதான் உன்னை பெரிய மனிதனாக்குகிறது அப்படிங்கிறது தான் இந்த செயலுடைய கோட்பாடாக இருக்கிறது. ஹாய் சதீஷ் கண்ணன், வணக்கம். அலங்கிரி, ஹாய் சார், வணக்கம் வணக்கம். இந்த பணம் என்ற ஒரு விஷயம் இல்லாத போது, இன்னைக்கு நீங்க பாருங்க சார், நிறைய இடத்துல பொண்ணு கேட்குறாங்க. மாலினி சுவாமி, வணக்கம் சார், வணக்கம் வணக்கம் ஐயா. ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்கன்னா, வீடு இருக்கா, வேலை பார்க்குறாங்களா, எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, இது ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கிறது. முன்னாடி இந்த கேள்விகள் இருந்ததான்னா இல்லை. நல்ல பையனா, நல்ல குடும்பமா, இதானே நம்ம தாத்தா பாட்டி காலங்களில் நம்ம சின்ன பிள்ளைகள்ல கேட்டாங்க. மாப்பிள்ளை நல்லா இருக்காரா, எப்படி இருக்காரு. இந்த வசதிகள் என்ற ஒரு விஷயம் அப்பவும் இருந்தது, ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. சார் வணக்கம் வணக்கம். மாலினி சுவாமி, நம்ம இந்த உலகத்துல எதை நோக்கி பயணிக்கிறோம்னே தெரியல இல்லையா? எத்தனை பேர் அடுத்தவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு இஎம்ஐயில் வீடு கட்டி, இஎம்ஐயில் கார் வாங்கி, இஎம்ஐயில் வண்டி வாங்கி அதை கட்ட முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதற்கும் நம்முடைய ஆசைகள் தான் காரணம். இந்த ஆசைகள் எங்கிருந்து வந்தது, யார் மூலமாக வந்தது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுதான்னா கண்டிப்பாக சொல்ல முடியல. ஆசைகள் எங்கிருந்தோ யார் மூலமாகவோ இங்கே வந்துருச்சு, நம்மளையும் ஆட்கொண்டுருச்சு. அப்போ இந்த ஆசையினால நாம் எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்பதற்காக தேவையற்ற கடனை வாங்கி, தேவையற்ற மாதிரி இஎம்ஐ கட்டி, கடனில் மூழ்கி போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டு, கணவன் மனைவிக்குள், மனைவி கணவனுக்குள் ஏகப்பட்ட பிரஷர், அழுத்தம். அந்த வாழ்க்கையே சிறப்பாக இல்லைங்களே சார், வருத்தமாக இருக்குல்ல. இந்த கடல்ல இருந்து நான் மீண்டுருவனா, இது என் வாழ்க்கையை தீர்மானிக்குமா, என் பொருளாதாரத்தை மாற்றிடுமா சார், ரொம்ப பயமாக இருக்கு. எத்தனை பேர் கேட்குறாங்க. காலத்தின் கட்டாயம் அது. இப்போ இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கான காரணம், மற்றவர்களைப் போல் நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனால தானே. குழந்தைகளின் படிப்பு இருக்கிறது, அவர்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. இப்படியே நம்ம லைஃப் ஓடிட்டே இருந்தால் நம்ம என்னதான் சார் பண்ண போறோம்?
ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை இருக்கு.